இந்த வாய்ப்பை அளித்த பத்திரிஜிக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன்ஜிக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த புக்கு தான். இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும் அப்படின்னு. அதாவது தட்டவர்த்தி வீரராகவ சார் அவர் தெலுங்குல எழுதியிருக்காரு. இத நம்மளுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி கிடைச்சிருக்கு. லலிதா தினகரன் அவங்க தமிழ்ல நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்கேன். அதுல எல்லாமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் முக்கியமான ஒரு பாடங்கள் தான். அதாவது ஆன்மாவின் பயணம், அப்புறம் யோக பரம்பரை, அப்புறம் இது இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும். இது எல்லாமே அந்த யோக பரம்பரை, ஆன்மாவின் பயணம், இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும், இது எல்லாமே கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஆன்மாவின் பயணம்ல சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யோக பரம்பரையும் படிச்சுட்டு இந்த புக்கையும் படிச்சோம்னா இந்த மூணுக்கும் ஒரு கனெக்ஷன் அங்கங்க சில சில சாப்டர்ஸ் அதுல கொஞ்சம் விஷயம் இருக்கும், அதுல தெளிவா இருக்கும், இதுல கொஞ்சம் விளக்கம் இருக்கும். அந்த மாதிரி மூணுலயுமே இருக்கும். இந்த மூணு புக்குமே எல்லாரும் படிக்கலாம். இது ரொம்ப சின்ன புக்கு தான். அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு 112 பேஜ் தான். சின்ன புக்கும் சின்னதுதான், சீக்கிரம் படிச்சிடலாம். கண்டிப்பா எல்லாரும் படிங்க. எப்ப எப்ப உங்களுக்கு கிடைக்குதோ அப்ப படிங்க. பட் இப்ப இதுல இருக்க நம்ம ஞானத்தை பார்ப்போம். அதான் இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமா மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படித்தானே இருந்தோம் நம்ம. தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எல்லாருக்குமே இருந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. நம்ம நிறைய மரணம் எல்லாம் நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க பக்கத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. இப்போ இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆன்மாவின் பயணம் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுவோம், ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அப்போ நம்ம 7 உடல் இருக்கு. அதுல ஒரு உடல் தான் மரணம். இந்த இந்த பூலோகத்துல மரணங்கிறது ஒரு உடலை தான் நம்ம நிக்கிறோம். அப்போ இந்த மரணத்துக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 6 உடல்களை வச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஒவ்வொரு பிறவிலையும் அந்த மரணம் நடக்கும்போது அந்த புரிதல் இல்லாம பல காலங்கள் வேஸ்ட் ஆகி பல கஷ்டத்துல உள்ளாகி இருக்கு அந்த ஆன்மாவோட மிச்சம் இருக்கிற 7 உடல்களும். அதனால அந்த ஆன்மா திருப்பியும் ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாயிருக்கு. ஏன்னா அந்த புரிதல் இல்லாதனால. இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு படிப்பே ஏறல, சரியாவே படிக்கல, புரியல அப்படின்னா நம்ம நிறைய தடவை ஃபெயில் ஆயிட்டே இருப்போம்ல. அப்ப அதை புரியலைன்னா அது நம்மளுக்கு பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த நம்மளோட இந்த சோல்ஸ் ஜர்னில நாம தியானம் பண்ணி நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்தாலும், நீங்க தியரிட்டிக்கல் நாலேஜ் வேணும்ல. கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே எடுத்து தியரியா எல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால பிராக்டிக்கல்ல போய் நம்ம லேப்ல போய் கரெக்டா எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரிதான் இப்ப இந்த தியரி நாலேஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தியானமும் உங்களுக்கு நல்லா வரும். நம்ம லைஃபையும் எப்படி நடத்தணும், இந்த கவலை இதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. நம்ம இந்த தேவையில்லாம கவலைப்பட்டு ரொம்ப லைஃப்ல வர ஒவ்வொரு சேலஞ்சையும் சமாளிக்க தெரியாம அதை விட்டு வெளியில வர தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல காலமும் விரயமாகுது, எனர்ஜியும் விரயமாகுது, அதாவது சக்தியும் போயிருது நம்மளுக்கு. ஸோ எதுக்காக இங்க வந்திருக்கோமோ அந்த வேலையை முடிக்காமலே நம்ம இந்த உடலை விட்டு போற மாதிரி ஆயிடுது. இப்படிதான் நடந்துகிட்டே இருந்திருக்கு, பல ஜென்மமா இப்படிதான் நடந்திருக்கு. இப்போ பத்திரிஜி ஏன்னா இது ஒரு காலகாலமா இப்படியே போயிட்டு இருக்கு. எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் பல விஷயங்களை நம்மளுக்கு திருமூலர், அந்த மாதிரி வள்ளலார், நிறைய ரமண மகரிஷி எல்லாரும் இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு அவங்களோட ஞானத்தை சொன்னா கூட நம்மளுக்கு அந்த புரிதல் வரல.
சோ இப்ப பத்திரிஜி வந்து இந்த யுகத்துல நம்மளுக்காகவே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, நீ முதல்ல தியானம் பண்ணு. அப்பதான் நான் சொல்ற ஞானம் உனக்கு புரியும். அப்பதான் அந்த ஞானத்துல நம்ம வழி நடக்க முடியும். அப்படிங்கிறத வந்து அவரு ஏன் நம்மளால எத்தனையோ கேக்குறோம். திருக்குறள்ல இல்லாததா, வள்ளலார்ல இல்லாததா, இல்ல வந்து திருமூலர்ல இல்லாததா, இல்ல வந்து நம்மளோட பெரிய புராணங்கள் அதுல ஆண்டாள் முக்தி அடைஞ்சிருக்காங்க. அவங்க இப்போ கடவுளோட சேர்ந்துட்டாங்கன்னு பாக்குறோம். என்னென்னமோ பாக்குறோம். எத்தனையோ பிறந்ததுல இருந்து இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எதுவுமே நம்மளுக்கு உள்ள போய் அதன்படி வாழ்றதுக்கு நம்மளுக்கு அந்த ஞானமும் இல்ல, எனர்ஜியும் இல்ல, எதுவுமே இல்ல. சோ முதல்ல அவர் வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கறாரு, அந்த ஆற்றலை கொடுக்கறாரு. அது வந்து தியானத்துல வருது. அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை உள்ள போய் அந்த ஞானத்துல நம்ம இருக்கிறதுக்கு வழிவகுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வழி நம்மளுக்கு காமிச்சு போயிருக்காரு. இப்ப இந்த சப்ஜெக்டுமே பத்திரிஜி கொடுத்ததுதான். அது வந்து தட்டவர்த்தி சார் வந்து அவர்கிட்ட இருந்து ஃபுல்லா எல்லாம் உள்வாங்கி நம்மளுக்கு வந்து அவர் தெலுங்குல புக்கா கொடுத்திருக்காரு. அதை தமிழாக்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சாதாரணமா நம்ம இறந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ நம்ம எவ்வளோ பாக்கியசாலியா இருந்தா நாம இந்த ஜென்மத்தை முடிச்சு இந்த உடலை நீக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு முன்னாடியே நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவை நம்ம அந்த ஞானத்தை உள்வாங்கிக்கிட்டு அதன்படி நம்ம அந்த உடலை விடும்போது பல நன்மைகள் நடக்குமா. அது தெரியாம நாம வந்து இந்த உடலை நீக்கும் போது ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் மெயின். அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டே கொண்டு வந்திருக்காரு. சோ இந்த சப்ஜெக்ட் அப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி மகான்களுக்கும் தெரியல, ஆனாலும் அவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு புரியல, நம்மளால அதை எடுத்துக்க முடியல. அதனால இப்போ வந்து பத்திரிஜி வந்து அவரோட மெயின் ஒரு விஸ்டம் நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த விஷயத்த பத்தி ஞானிகளும் அவ்வளவா சொல்லல. ஆனா பத்திரிஜி சிலவங்கலாம் வந்து அவங்களோட அனுபவமா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கபீர் மகான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மரணத்தை சந்திப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பத்திரிஜி ஒரு கோட் கொடுத்திருக்காரு, பிறப்பும் கொண்டாட்டம், இறப்பும் கொண்டாட்டம். அதாவது எப்படி பிறக்கிறோமோ, எப்படி அது ஒரு பிறப்பு வந்து ஒரு சந்தோஷமோ, அது போல இறப்பும் சந்தோஷம்தான். ஏன் நீங்க இப்படி யோசிக்கலாம், என்ன இப்படி சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அதுவும் சந்தோஷம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப யாராவது பயப்படுறாங்க மரணத்துக்கு அப்படின்னா, அப்பனா அவங்க மிக அறியாமையில இருக்காங்க. அவங்களுக்கு மரணம் வந்து ஒரு மகிழ்ச்சியை தரும் தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க இந்த உடல் நான் அப்படின்னு நினைக்கும் போது, ஐயோ இந்த உடலுக்கு வந்து எதாயிடுச்சு, உடலுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருது, ஒரு வியாதியில கஷ்டப்படுறோம், இறந்து போறோம்னா அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மா பல ஜென்மங்கள் எடுத்து பல பிறவிகளா பல அனுபவங்களை பெற்று வந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட இந்த மரணத்துக்கு பின் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டா இன்னுமே நம்ம அந்த நம்மளோட விழிப்புணர்வு வந்து ஆன்ம விழிப்புணர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எனக்கு இந்த அனுபவம், ஏன்னா நான் ஆன்மாவின் பயணம் புக்கு முதல்ல படிச்சேன். அதை நான் 2-3 தடவை கிளாஸ் எடுத்தனால எனக்கு நல்லா பதிஞ்சிருச்சு. திருப்பியும் யோக பரம்பரை படிச்சோம். அதுலயும் வந்து என்ன நிலை, எந்த நிலையில நாம இருக்கோம், எந்த நிலையில நம்ம ஆன்மா இருக்கு, எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவு முயற்சி செஞ்சா நம்மளால அந்த கர்மயோகம் 2ஆம் பாகத்தை அடைய முடியும், எவ்வளவு முயற்சி செய்யணும், நம்மளுக்கு ஒரு அளவுகோல் மாதிரி அது இருந்தது. இப்போ அடுத்து வந்து அந்த கர்மயோகம் 2 ஸ்டேஜுக்கு போயிட்டு எப்படியும் நம்ம இந்த உடலை நீந்துதானே ஆகணும். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த புக்ல ஃபுல்லா இருக்கு பதில். சோ அப்ப பத்ரிஜி சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த அஞ்ஞானத்துல இருக்கும் போதுதான் அந்த பயம். ஆமா. ஆனா நம்ம பத்ரிஜி சொன்ன மாதிரி தியானம் பண்ணி அந்த ஞானத்தின் பாதையில இருந்தோம் அப்படின்னா, மேலும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் செஞ்சோம்னா நாம மரணத்துக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த மரணம்ங்கிறது வந்து இந்த பாடி நீக்கிறதுங்கிறது வந்து ஒரு நன்மை தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி நன்மை ஆகுது, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அவர் வந்து பத்திரிஜி வந்து மரணத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் நன்மை கிடைக்குமோ அதை இப்பவே இங்க இருக்கும்போதே
இந்த உடல்ல இருக்கும்போதே அதெல்லாம் செய்ய வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு சொன்ன எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா, அதனால நம்ம இப்போ பிரமிட் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே தியானியா இருந்து இந்த ஞானத்தை கேட்கிற எல்லாருக்குமே அந்த பயம் இருக்காது, அந்த கவலை இருக்காது, அதனால துக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம இறந்துட்டு எல்லாத்தையும் இழந்துருவோம், எதுவுமே நம்ம கிட்ட இருக்காதே, எல்லாமே போயிருமே அப்படின்னு சொல்றோம். மனைவியின் பாசத்துல குழந்தைங்களோட பாசம், பணத்தின் மீது பாசம், அப்புறம் சொத்துகள் மேலு, அப்புறம் வாழ்க்கை ஏதாவது அவங்களுக்காகவே அந்த மனைவி மக்கள் அதுக்காகவே காசு தேடணும், பெரிய நிறைய சொத்துக்களை சேர்க்கணுங்கிறதுக்காண்டியே வாழ்க்கையை நோக்கி அதை மட்டுமே செயலா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மரணம் அப்படின்னு நினைக்கும் போது, ஐயோ வந்துச்சுன்னா இதெல்லாம் விட்டுருவோமே, இந்த இவ்வளவு சொத்துக்களை இவ்வளவு எல்லாம் விட்டுருவோமேன்னு பயம் வரும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆனா யாரெல்லாம் அவங்கள ஆன்மான்னு நினைச்சு இந்த சில காலம்தான் இந்த பூமியில இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த உடலை விட்டு திருப்பியும் போயிட்டு சென்று திருப்பியும் பிறந்து வருவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த உடல் இப்போதைக்கு தற்காலிகம் தான், இது டெம்பரவரி தான், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், ஏதோ அதுக்கு தேவையான ஒரு அடிப்படையா நம்மளுக்கு என்ன ஒரு வசதிகள் வேணுமோ அதுக்கு மட்டும் நாம சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதன் கூடவே நம்ம குடும்பத்தோடு இருந்து கொண்டே நாம தியானம் செஞ்சு ஞானத்தின் ஞானம் தரக்கூடிய புத்தகங்களை படிச்சு அந்த ஞானத்தின் பாதையில இருந்து அந்த ஞானத்தை ஆன்மீக சேவையும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மரணத்தை பத்தின கவலை இருக்காது, தேவையும் இல்லை, அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா இப்போ அவங்க இறந்த பிறகு அவர்களை இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நாம இந்த உடலை விட்டு நீத்தோடனே நம்ம ஆன்மாவின் பயணம்லையோ மத்த எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, நம்மளுக்கு 7 உடல் இருக்குதுல, இந்த இந்த ஒரு உடலை நீத்தோடனே மிச்சம் 6 உடல்ல அந்த எத்திரிக் பாடிங்கிற பிராண உடலும் இந்த பூமியிலே தான் போயிரும். இந்த பிசிக்கல் உடலையும் விட்டுருவோம், அந்த பிராண உடலும் இங்கே அழிஞ்சிரும். மிச்சம் இருக்கிற ஆஸ்ட்ரல் பாடியை வச்சுட்டு நாம நம்மளை அழைத்து செல்வதற்காக மேலுலகங்கள்ல இருந்து நம்மளுக்கு உதவியாளர்கள் வருவாங்க, அவங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்போ அந்த அனுபவம் வரும்னா, இந்த உடலை விட்டு நாம நாம உடல் தனியா நாம தனியா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு புரியும், ஐயோ இங்க உடல் இருக்கே, நாம மேல இருக்கமே அப்படின்னு. இது முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா பிறப்பு எவ்வளவு சந்தோஷமோ இறப்பும் அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கும். அதனாலதான் பத்திரிஜி ஆன்ம ஞானிகளுக்கு பிறப்பு கொண்டாட்டம், பிறப்பும் கொண்டாட்டம், இறப்பும் கொண்டாட்டம், மரணமும் கொண்டாட்டம் அப்படி மரணம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களுக்கு பத்திரிஜி இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா பத்திரிஜி என்ன சொல்லுவாருன்னா, அதற்கு அவர் இப்ப அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது பத்திரிஜி என்ன சொல்லுவாரா, அதுக்கு கவலைப்பட வேணாம், அவரு செய்ய வேண்டியது இங்க செஞ்சுட்டு தான் போயிருக்காரு, அவரு தன் பழைய சட்டையை கலற்றி விட்டு புது சட்டையை போடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இதத்தான் பகவத்கீதையிலயும் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனால் நம்ம ஞானம் பெற்றவங்க ஆன்ம வகைய நாம மரணம்ங்கிறது ஒரு லாபம், அதுல எதுவுமே நஷ்டம் கிடையாது அப்படின்றாரு. இப்போ அதாவது எல்லோரும் நம்ம பத்திரிஜி சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நாமளும் இந்த கபீர்தாசர் நிலைக்கு போகும்போது என்னன்னா நம்மளுக்கு இந்த மரணம் ஒரு மகிழ்ச்சி தான் தரும். இப்ப எல்லாருமே ஒன்றுங்கிற உணர்வுக்கு வரும்போது நம்மளுக்கு வெறுப்பு இருக்காது, எங்கேயுமே ஒரு சண்டை சச்சரவு இருக்காது. பூமியில
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. அதுல முக்கியமா என்னன்னா, இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத வாழும் போதே நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த வந்து ஒரு ஒரு புரிதல் வரும். இந்த வந்து தேவையில்லாத உணர்ச்சி போராட்டங்கள், சொத்துக்காக சண்டை, நாட்டுக்காக சண்டை இதெல்லாம் வரவே வராது அப்படின்றாரு. இது வந்து ஒரு அனுபவம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போய் எல்லா ரைட்லயும் ஏறி ஏறி ஒவ்வொரு ராட்டனத்திலயும் ஒவ்வொரு ரைட்லயும் ஏறி ஏறி ஒவ்வொரு அனுபவம் வரும்ல. ஒண்ணு மேல போயிட்டு கீழே இறங்கும்போது ஒரு வயித்துல ஒரு உணர்ச்சி வரும். சிலது தண்ணிக்குள்ள இருக்கும். சிலது வந்து ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லாம ஒரு அப்படியே ஸ்விங் மாதிரி தாளாட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல அனுபவங்கள் அங்க பண்ணிட்டு திருப்பி வெளியில வரும்போது நம்ம என்ன சந்தோஷமா தானே வருவோம். அதே மாதிரி இது ஒவ்வொரு அனுபவங்களும் நம்ம பண்ணிட்டு இறப்பதுக்கு முன்னே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருக்கும் அப்படின்றாரு. சீக்கியர்கள் குருநானக்கும் அது என்ன சொல்றாரு, வாழும் போதே மரணத்திற்கு வழிவகுக்கும் யோகத்திற்கு நாம் அனைவரும் செல்ல வேண்டும், அதுக்காக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உயிருடன் இருக்கும் போதே இந்த இறப்ப உணர வேண்டும். அந்த இப்போ நீங்க வந்து கொஞ்சம் நல்லா தீவிரமா தியானம் பண்ணி நம்ம நல்ல எனர்ஜி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போதே நம்மளுக்கே தெரியும் இந்த உடம்புக்கு கீழே இருக்கும், மேல ஆஸ்ட்ரல் டிராவல் நம்ம பண்ணிட்டு இருப்போம், அது தனியா இருக்கும், நம்ம உடம்பே நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து அந்த அனுபவம் வந்து அதையும் அதையும் நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா இந்த படிக்கும் போது இதை புரிஞ்சுக்கும் போது இன்னும் நல்லா நம்மளுக்கு புரியும். அதாவது இறப்பை அனுபவத்தால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேலும் தியானத்தின் மூலம் தெய்வீக சக்திகளை பெற வேண்டும். அதாவது திவ்ய திருஷ்டி, அதாவது தேடை பெற்று சூட்ச்ம உடலால் பயணம், இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த வாழும் போதே நம்மளுக்கு இறப்பை பத்தின எல்லாமே புரிஞ்சிரும். அப்போ இங்கேயே நம்ம வந்து பல தடவை தியானத்திலையும் தேடையில எல்லாம் பாக்குறது, நாம வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் நிறைய தடவை பண்றது, ஒரு சிரமம் இல்லாம ஆஸ்ட்ரல் டிராவல் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது மாதிரிதான் மரணமும் இருக்கும். சோ அதனால அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும், அதுக்கான வேதனைகளோ கஷ்டமோ படமாட்டோம் அப்படின்றாரு. பைபிள்லயே சொல்லியிருக்காங்களாம். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் தினமும் மரணிக்கிறேன். ஏன், நாம வந்து டெய்லி நைட்டு ஆஸ்ட்ரல் டிராவல் போயிட்டு தான் இருக்கோம். அதுவே ஒரு சின்ன மரணம் தான், கொஞ்ச நேரத்துக்கு அது நடக்குது. ஆனா அது வந்து நம்மளால பார்க்க முடியல, அதை உணர முடியல, அதை ஞாபகம் வச்சுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட சக்தி இல்ல. அதை வந்து கனவா நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த கனவு மாதிரி நடக்கிற எல்லாமே நம்ம அந்தந்த நிலைகளுக்கு போயிட்டு வந்து அங்க இருக்கிறத பார்த்துட்டு வர்றதுதான் நம்ம, அதுதான் ஆக்சுவல், அதுதான் ஆக்சுவலி மரணிக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி. அது மாதிரி இன்னொன்னு என்ன சொல்ல, மரணத்துக்கு முன்னாடியே நம்ம மரணத்தை உணர்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப இறந்துட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம கிட்ட இருக்கிற எதாவது இருக்குமா, எந்த பொருளாவது நம்ம கிட்ட இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எதுவும் இருக்காது, உங்களோட எதுவுமே வராதுல்ல. இப்ப அதே மாதிரிதான் எதுவுமே உயிருடன் இருக்கும்போது இவை எதுவுமே நம்மளுக்கு சொந்தமில்லை அப்படிங்கிற உணர்வை அடைய வேணும். அதுதான் உண்மையிலே வாழும்போதே இறக்கிறது, இறப்பதற்கு முன்பே இறந்து போறது. இப்ப நம்ம எல்லாமே பொருள் கூட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டே, அந்த உணர்வு வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த உணர்வை அடையணும். அப்போ அது எல்லாமே எனது அப்படிங்கிற எண்ணம் ஃபுல்லா போயிரும். அப்போ உங்களோட விழிப்புணர்வு வந்து ஆன்மா பக்கம் திரும்பும். அப்போ அந்த பொருள் என்னதே இல்லை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதை சேர்க்கறதுக்கு தேவையில்லாத தப்பெல்லாம் செய்ய மாட்டோம் நம்ம. அது அனாவசியமா சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அதை சேர்க்கறதுக்கு வேணும், அது வந்து தேவையில்லாத ஒரு தவறான வழியில அதை சம்பாதிக்கணும், தவறான வழியில அதை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் போயிடும் நம்மளுக்கு. அதுக்காக செய்ய வேண்டிய பாவமோ தவறோ அதை நம்ம செய்ய மாட்டோம், அதை செய்யவும் நம்மளால முடியாது. ஏன்னா அந்த உணர்வு நிலை மாறிடும் நம்மளுக்கு. அது வந்து இறந்த பின் இப்போது எதை வந்து நம்ம உணர்ச்சி எதெல்லாம் இருக்குமோ இறந்த பின் அதை எல்லாத்தையும் விட வேணும். அப்படி ஒரு நேரம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா அதை வந்து நம்ம முழுசா ஒவ்வொரு நொடியிலயும் அதை நினைக்காம ஏதோ இதெல்லாம் எப்பயுமே நம்ம கூட இருக்க போற மாதிரி தொடர்ந்தே வரப்போற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இது கூட எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. மேல போன பிறகு எதுவுமே இருக்காது. இத புரிஞ்சுக்கிறது தான் இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும். அதாவது இங்கேயே எந்த பொருள் கூடயும் அட்டாச்மெண்ட் இல்லாம வாழ்றது வந்து அதுவும் அந்த நிலையில இருப்பதுதான் இந்த இறப்பதற்கு முன்பே இறக்குற மாதிரி. அப்ப அதை இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ வந்து ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்காது. அப்போ வந்து நம்ம மனைவிக்காகவோ குழந்தைகளுக்காகவோ எதுவும் பாவம் செய்ய மாட்டோம். தேவையானத நியாயமா நம்ம சம்பாரிச்சு எவ்வளோ நம்மளால நம்மளுக்கு திறமைக்கு ஏத்த என்ன கிடைக்குதோ அந்த திறமையை வச்சு நம்ம உழைப்பால என்ன எடுக்க முடியுமோ அதுல முழுமையா மகிழ்ச்சி அடைஞ்சு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் பார்ப்போம் இல்லையா. அதர்மத்துல போயிட்டு தவறுகள் செஞ்சு எதையும் நம்ம சேர்க்க மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக யாரையும் கொல்ல மாட்டோம், அதுக்காக யாரையும் துன்புறுத்த மாட்டோம் நம்ம. அப்போ அதுவே வந்து பாதி நம்ம கர்மா செய்யாம நல்ல கர்மால இருக்கிறதுக்கான ஒரு வழி. இப்போ வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து யாரா இருந்தாலும் இப்போ தட்டுவர்த்தி சார் என்ன சொல்றாருன்னா அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சான். அவருக்கு வந்து கொரோனா வந்துருச்சான். அப்போ வந்து அவர் வந்து இங்க வந்து அவர் இருந்த ஊர்ல இது சரியா சிகிச்சை இருக்காது அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் கூட்டிட்டு போலாம், அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தாரெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கிளம்பி போகும்போது இவருக்கு ஒரு உணர்வு வருது. திருப்பி நம்ம வராம இருப்போம், வரமாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் அது அங்க இருக்க பொருள்லாம் நம்மளோடது கிடையாது, இதெல்லாம் விட்டுட்டு கிளம்புறோம், திருப்பி வருவோமான்னு தெரியாது அப்படிங்கிற உணர்வோட போயிட்டு ஆனா ஹைதராபாத்ல போயிட்டு நல்ல சிகிச்சை பெற்று திருப்பி வராரு. அப்போ அதுல இருந்து என்ன சொல்றாருன்னா யாருமே வந்து நாம செய்ய வேண்டிய வேலை இன்னும் இந்த பூமியில இருக்குன்னா நாம நினைச்சா கூட போக முடியாது. உங்களுக்கு என்ன கஷ்டம், உடலுக்கு எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் உங்களால போக முடியாது அப்படின்னு சொல்ல. ஏன்னா நீங்க இன்னும் செய்ய வேண்டிய வேலை இந்த பூமியில இருக்கு. அதே மாதிரி நீங்க இங்க தங்கி நான் இன்னும் இவ்வளவு வேலை செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க உங்களால அதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னா நீங்க எவ்வளவு வேலை இருந்தா கூட உங்களால இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட ஒரு தருணம், நேரம் அப்படிங்கறது சொல்றாரு. நம்ம இப்போ வந்து எப்படி இருக்கணும்னா எதுலயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இப்பவே ஒரு சடலம் மாதிரி இந்த உடல்ல இருக்கணும். உயிர் இருக்கும் போதே சடலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா அந்த சடலத்துக்கு என்ன ஏதாவது சொந்தம் தெரியுமா, ஏதாவது தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. அதை எடுத்துட்டு போக முடியாது, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல வர்ற அனுபவங்களை மட்டும்தான் அனுபவிக்க முடியும் நம்மளால. சோ அந்த ஒரு மனப்பான்மையில இந்த ஞானத்தை வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத கவலை எதுவுமே இருக்காது. அங்க வந்து ஒரு வகையில வந்து சொல்ல போனா அது வந்து ஒரு குழந்தை கூட ஒப்பிடலாம். இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அப்போதைக்கு அதுக்கு கையில ஏதாவது சாக்லேட் கிடைச்சதுன்னா அதை சந்தோஷமா சாப்பிடும், அவ்வளவுதான். அடுத்து நம்மளுக்கு இந்த நாளைக்கு அப்புறம் அப்புறம் படுத்து தூங்கும். தூக்கத்துல நல்லா ஆழ்ந்து நிம்மதியா சந்தோஷமா தூங்கும். அது தூக்கத்திலேயே கவலைப்பட்டுட்டு அடுத்த நாள் காலையிலேயே இது சாக்லேட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனையிலே இருக்காது. அந்த மாதிரி ஒரு குழந்தை நிலைமைக்கு நம்மளை கொண்டு அத மாதிரி ஒப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது. அது மாதிரி யாருக்கிட்டையும் சண்டை போட்டா கூட அது மறந்துடும். அது ஒன்றும் சின்ன சின்ன குழந்தை தானே அது. ஸோ அந்த சாட்சி பாவத்துல நம்ம வாழும்போது இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பற்றுதல் இல்லாமலே போயிடும். எப்படி ஒரு ட்ரெயின் பயணத்துல வந்து ஏறி இருக்கோம் ஒரு இடத்துல, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துச்சுன்னா நம்ம இறங்கிடுவோம்ல, அதே மாதிரி நாம இந்த உடலை விட்டு நீங்கும் போது நீங்கிடுவோம். அத வந்து இந்த நம்ம வந்து ரயிலை விட்டு இறங்கின பிறகு திருப்பி ரயில நம்ம பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போமா? ட்ரெயின்ல இறங்கி ட்ரெயின் போட்டு போயிடுச்சு, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்க போய் என்ன வேலை செய்யணுமோ அதுதானே யோசிக்கிறோம். அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள இருந்து இந்த இடத்துல இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டோம். இந்த இந்த ட்ரெயின் மாதிரி இந்த உடலை விட்டு எங்க போகணுமோ அங்க போயிட்டோம்னா அங்க போய் அங்க என்ன செய்யணுமோ அதை பத்தி யோசிக்கணும். ஆனா அத பண்ண தெரியாம தான் நிறைய பேர் வந்து மரணத்துக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அந்த ட்ரெயினை பத்தி நம்ம நினைக்கவே மாட்டோம். இறங்கி போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அங்க எங்க இறங்கி என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த கதை வந்து ஆல்ரெடி தெரியும். மகாபாரதத்துல வந்து அபிமன்யு இறந்த பிறகு அர்ஜுனர் ரொம்ப கவலையா இருப்பாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து அவரை கூட்டிட்டு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிட்டு போய் காமிப்பாரு. அங்க அபிமன்யு அங்க போயிட்டு அங்க என்னென்ன வேலை எல்லாம் இருக்கோ அதை தான் பண்ணுவாரே ஒழிய இவர் யாருன்னே தெரியாது. இவர் போய் கேட்டோம்னா நீங்க யாரு, எனக்கு தகப்பனா, அப்படிலாம் யாருமே இல்லையே அப்படிம்பாரு. அப்போதான் அர்ஜுனருக்கு புரியும், ஓஹோ இது இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த உறவு முறையெல்லாம், அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு நீங்கி போயாச்சுன்னா இந்த உறவு முறை கூட நீடிக்காது நம்மளுக்கு. ஏன்னா இது மாதிரி பல பிறவிகள்ல பல தகப்பன தந்தையர் கூட பல பிள்ளைகள் கூட நம்ம வாழ்ந்திருப்போம். அப்போதுதான் அர்ஜுனர் வந்து சொல்றாரு, எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய வேணுமோ அதை செய்யறாரு. அந்த கவலையில இருந்து மேலுலகத்துக்கு போனா இருக்காது. அவங்க அந்த உறவுல எல்லாம் இருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஆன்மாவோட ஒரு உறவுல தான் இருப்போம். அப்போ நம்ம இங்க வந்து ஒரு சில பாடங்களை கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாம இங்கே சில பாடங்களை கற்கவே வந்திருக்கிறோம். வாழ்ந்து அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த அனுபவம் தான் நம்மளோடது தவிர அந்த பொருள் நமது இல்லை. அந்த அனுபவம் தான் நம்மளோடது, அந்த பொருள் நம்மளது இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சு வாழும்போது நம்மளுக்கு வந்து பல நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லாது. நம்மளோடது அப்படின்னு என்ன அப்படின்னா, நாம செஞ்ச இந்த உடலோட நாம இங்க இருந்து செஞ்ச கர்மாக்கள் மட்டும்தான் நம்மளோடது. அந்த கர்மத்தின் பலன் மட்டும்தான் நம்மளோடது, வேற எதுவுமே நம்மது கிடையாது. அந்த பாவ புண்ணிய பலன் மட்டும்தான் நம்மளோடது. அந்த ஞானத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பூமியில வாழ்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இங்க அப்படின்றாரு. நீங்க இந்த இந்த கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி இந்த உடல் நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இந்த நீங்க தனியா இங்க ஒரு பாடியா நிக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களோடது ஏதாவது சொந்தமா இருக்குமா? எதுவுமே சொந்தம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வுல வாழணும். இதுதான் எனது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பூமியில எதுவுமே இல்லை. ஆனால் இதை உணர்ந்தவங்க தான் உண்மையான ஞானி. இதை உணர்ந்தனாலதான் அவங்க ஞானியா இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு எந்த பொருள் என்ன நடந்தாலும் துளி கூட மனசுல வந்து எந்த கஷ்டமே இருக்காது. உங்களுக்கு வந்து உணவுக்காக வாழ்வதற்காக தேவையான உங்களுக்கு தேவையான பொருள் இருக்கா? சாப்பிட்றதுக்கு இருக்கு, வீடு இருக்கு, உணவு இது இருக்கு, கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க நிம்மதியா வாழ்ந்து ஆன்ம லாபம் அடையிறதுக்கு வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நான் இன்னும் இவ்வளோ சேர்க்கணும், இவ்வளோ கோடி சேர்க்கணும், அவ்வளோ கோடி சேர்க்கணும்னு அது பின்னாடியே பங்களா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியில இந்த பாடி இந்த உடலை விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு போக மனசு இல்லாம அங்கேயே தங்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் யாரு அப்போது அவர் என்ன சொல்லுவார்னா, இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், ஆனா வந்து பல கோடி ஏக்கர் கணக்குல எல்லாம் இதெல்லாம் சிந்திக்கவே வேணாம். எல்லாம் வெறும் புகழுக்காகவும் உண்மையிலே அது ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காது. தேவையான வீடு உடை உணவு இருந்தா போதும். நம்மளுக்கு தேவையான உறவுகள் துணை இருந்தா போதும். இது நான் என்ன செய்ய வேண்டும், நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன், எதற்காக வந்திருக்கேன், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எதுக்காக இந்த சோல் வந்திருக்கு அப்படிங்கறத யோசிக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்றாரு. அதனால இருக்கும் போதே நிலைத்திருக்கும் என்று நினைத்து இப்ப நம்ம இங்க இருக்கும்போதே எல்லாம் நம்மகிட்ட நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு இல்லாதவற்றை அடைவதற்காக தான் நம்ம முழு நேரத்தையும் செலவழிச்சிட்டு இருக்கோம். இந்த பூமியில வந்து சில காலம் தான் இருக்க போறோம், நிரந்தரமா இருக்க மாட்டோம் என்று தெரிஞ்சு கொண்டுட்டு தனக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்க அது மாதிரிதான் போயிருக்காங்க, அதே போல நானும் ஒரு நாள் மரணித்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு மகான்கள் கூறியதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அறிவுரையை நம்ம புரிஞ்சுக்கணும், அதன்படி நம்ம வாழணும் முதல்ல. அந்த அந்த வாழ்க்கையை வந்து அப்படி வாழும்போது நம்மளுக்கு அது நல்லா புரியும்.
இப்போ வந்து இறந்தவுடன் இப்போ இந்த இறப்பதற்கு முன்னே இறக்க வேண்டும்ங்கிறதுக்கு எதுக்காக இது தெரிஞ்சுக்கணுங்கிறத காரணத்தை பார்த்தோம். இப்ப இறந்தவுடன் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் இது பார்ப்போம். இறந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து உடல், மனம் மற்றும் ஆன்மா இந்த 3 விஷயம் இருக்கு நம்மளுக்கு. இந்த ஆன்மா தான் இந்த உடம்பை எடுத்திருக்கு. இந்த உடம்பை எடுப்பதற்கு முன்னால் நம்ம ஆன்மாவாக இருந்தோம் அப்படிங்கிற அதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த உடம்ப மனித உடம்பு எடுத்தோன்னே இது மனிதருக்காக வருது. இப்ப நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு ஆன்மா அந்த உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த சில்வர் கார்டுங்கிற வெள்ளி வந்து நம்மளோட கனெக்ட் ஆகியே இருக்கும். ஆன்மாவுக்கும் இந்த உடலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியேறின உடனேதான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்றோம். ஸோ பலருக்கு வந்து இது வந்து சாதாரண மக்கள் வந்து தியானம் பற்றி தெரியாம ஞானம் இல்லை அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் என்ன அனுபவம் பெறாருன்னு மட்டும் பார்ப்போம். யாராவது வீட்டுல இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்தவரின் ஆன்மா உடலில் இருந்து வெளியேறி அந்த அறையிலே மேல இருக்குமா. அந்த ஆன்மா வந்து அந்த அறையோட கூரையில இருந்துட்டு கீழே பார்க்குமா. அவங்க வந்து என்ன மேல இருந்து அப்படியே அந்த உடலை பார்க்குமா. என்ன நான் இங்க இருக்கிறேன், அங்க யார் இருக்கா அப்படின்னு பாக்குமா ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த ஞானம் இல்லைன்னா இப்படிதான் நடக்குமா. இப்போ நான் ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உணரும். அது இதுதான் நானா இல்ல அதுதான் நானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல கிடைக்கிற அனுபவம். அதனால அவரால் அதை நம்பவே முடியாது. அது நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டே இருந்து வாழ்ந்தனால திடீர்னு ஒரு சடனா ஒரு டெத் வருது அப்படின்னா அவர் மேல போயிட்டு அந்த ஆன்மா மேல போயிட்டு அந்த உடலை பார்க்கும்போது அவரால் அதை வந்து ரொம்ப ஒரு குழப்பமான உணர்வில் இருப்பாரு. இதுவா அதுவா, என்ன கீழே நான் படுத்திருக்கேன் ஆனா நான் மேல இருந்து பாக்குறேன், இது நான் என்ன மிதந்தபடியே இருக்கிறேன், கீழே உள்ளது யாரு, அது யாரோடது அப்படிங்கறதெல்லாம் பாக்குமா. அப்போ வந்து அந்த மிதக்கும் ஆன்மா வந்து அவர் என்பதை அப்பதான் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு புரியுது. ஓஹோ, இந்த உடல் நான் இல்ல, நான் வந்து இந்த மிதக்கிற ஆன்மா தான், இந்த இதான் நானு அப்படிங்கறத அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உணருமா. அப்ப அவர் அந்த உடல் இல்ல அப்படிங்கறத அந்த டைம் தான் உணரும். அந்த ஆன்மா தான் அவருன்னு புரிஞ்சு கொள்ளுது. இப்ப அது அது அவரோட உடலாக இருந்தாலும் அது அவர் இல்ல என்பது அப்பதான் அவருக்கு தெளிவா புரியுது. பல பேருக்கு இந்த உண்மை வந்து இறந்த பிறகுதான் தெரியுது. அவர்கள் அந்த மிகுந்த ரொம்ப ஆச்சரியத்திலையும் ஒரு சந்தேகத்திலையும் ஒரு குழப்பத்திலையும் தான் இருப்பாங்களாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த உடம்பு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தனால அந்த சிரமப்பட்டு இந்த உடலுக்காக செஞ்ச வேலையெல்லாம் ஒண்ணுமே அவங்க கையில இருக்காது. ஏன்னா வெறும் ஆன்மா மட்டும்தான் அங்க இருக்கும். அப்போ ஆச்சரியத்துல இருப்பாங்க. இப்போது வரை ஆசையால சேர்த்த அந்த இருக்கும்போது உடலே என்று எண்ணி அதற்காகவே நான் எவ்வளவு பாடுபட்டேன் இந்த உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உணரவே இல்லையே அப்படின்னு அந்த டைம்ல தான் ஃபீல் பண்ணுவாங்களாம். உடல் நோயை போக்குறதுக்கு முயல்வாங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு எஃபர்ட் போடுவாங்க, அந்த உடல் அழகா வச்சுக்கிறதுக்கு எஃபர்ட் போடுவாங்க, உடல் சுறுசுறுப்பாகிறதுக்கு எஃபர்ட் போடுவாங்க. அந்த உடலை பராமரிக்கிறதுக்கே ஃபுல்லா போனனால அந்த ஆன்மாவாகிய நான் அப்படிங்கிற உண்மை வந்து இறப்பதுக்கு முன்னாடி யோசிக்க கூட அவங்களுக்கு நேரம் இருந்திருக்காது. ஆனா தியான பாதையில நுழைஞ்சவங்க இத வந்து இறப்பதற்கு முன்பே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மா அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த அறிவு இருந்தாலும் அவர்கள் அந்த உடலாகவே உணர்ந்து, அதாவது தியானம் பண்ணா கூட நாம வந்து அந்த உணர்வு நிலையில அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே அது புரிய வரும். ஆன்மா பற்றிய அறிவு இருந்தாலும் நாம வந்து அதை சரியா புரிஞ்சுக்காம இருந்தோம்னா கூட நம்மளுக்கும் வந்து அந்த உடலை மட்டுமே உடலுக்காகவே வாழ்ற மாதிரி இருக்கும். அந்த ஆன்மாவை எப்படி கவனிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கும் போதே நாம அதை மேம்பட செய்து அதை சக்தியை கூட்டி அதன் அறிவை கூட்டி அதை உயர்நிலைக்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியை செய்யும் போதுதான்
நம்மளுக்கு வந்து இந்த மரணம் வந்து ரொம்ப லாபகரமா இருக்கும், மிகுந்த குழப்பமே இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஞானம் இல்லாதவங்களுக்கு மேல அவர் இருக்காரு, கீழே இந்த உடல் இருக்கு. அப்போ அப்போதான் அவருக்கு வந்து சில நேரம் தியானியா இருந்துட்டு நம்ம இதெல்லாம் கேட்டா கூட நம்ம அதை வந்து உணர்வு நிலையில வாழலைன்னா கூட நம்மளுக்கு வந்து உடம்ப விட்ட பிறகு தோணும், ஐயோ மாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களே நம்ம ஆன்மான்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலையே, இப்ப நான் மேல இருக்கேன் இது கீழே இருக்கு, இப்ப நம்ம நினைச்சாலும் இந்த உடம்புக்குள்ள போக முடியாது, நம்ம சேர்த்து வச்ச இந்த பொருள் எதையுமே அனுபவிக்க முடியாது, அப்பதான் அந்த உண்மை புரியும் உங்களுக்கு அப்படின்றது. சோ இப்போ வந்து அவங்க உடல் நகராம இருக்கும்போது அவங்க சுற்றத்தார் உறவினர்கள்லாம் வந்து அழுகுறாங்க. ஆனா வந்து அந்த மேல இருக்கிறவர் வந்து பாத்துக்கிட்டே அந்த ஆன்மா வந்து பாத்துட்டு தான் இருக்கும். ஏன் இவங்க எல்லாம் அழுகுறாங்க, நான் இங்கதானே இருக்கேன் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் ஏதாவது சொல்ல பார்க்கும், அவங்க பக்கத்துல உட்கார பார்க்கும். ஆனா அவங்களுக்கு எதுவுமே கேட்காது. சோ இப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. சோ இந்த நேரத்துல வந்துதான் மருத்துவர் வந்து எல்லாம் பார்த்து இல்ல எல்லாம் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு வீட்டுல இருக்கிறவங்க அந்த உடல் எடுத்து வெளியில கொண்டு போய் போடுவாங்க. இப்ப இதே இந்த இந்த டைம்ல தான் அப்ப மேலுலகத்துல இருந்து உதவியாளர்கள் வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி நீ வந்து இல்லப்பா நீ இந்த உடம்ப விட்டுட்ட, நீ ஆன்மாதான், நீ வந்து சரி இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க வந்து உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம், நீ கொஞ்சம் மேல வா நம்ம மேலுலகங்களுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே இவர் வந்து யாரு இவங்க எங்க வந்திருக்காங்க என்ன சொல்றாங்க ஒன்னும் புரியாம அவங்க சொல்ற பரலோகங்கள் உள்ளதா அப்படிலாம் எதுவுமே இல்லையே, என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே, நீங்க யாரு அப்படின்லாம் கேட்டு ரொம்ப கன்ஃபியூஷனா ஒரு குழப்ப நிலைமையில இருப்பாங்க. எங்க என்னை கூட்டிட்டு போறீங்க, நான் என்ன என்ன செய்ய வேண்டும், ஏன் வரணும், நான் ஏன் உங்க கூட வரணும், நான் வரமாட்டேன் அப்படிங்கலாம் சொல்லுவாராம். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் அப்ப வந்து அந்த உதவியாளர்கள் சொல்லுவாங்களா, நம்ம எப்பயுமே பூமியில நிரந்தரமாலாம் இருக்க முடியாது, இது ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு நாம பூமிக்கு வந்துட்டு திருப்பி நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்க போகணும், அப்போ பூலோகம் வந்து ஒரு நிரந்தரமான வசிக்கும் இடம் இல்லை, நீங்க நீங்க வந்து ஆன்மா, நீங்க வந்து பரலோகங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க, அதனால நாம இப்ப மேல் லோகத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அதெல்லாம் அப்படி சொன்னா கூட அவருக்கு புரியாது, அவர் போகமாட்டாரு. ஏன்னா அவர் வந்து இங்க உட்கார்ந்துருக்க மனைவி குழந்தைங்க வீடு இது எப்படி இதெல்லாம் விட்டுட்டு கிளம்புறதுக்கு அவருக்கு அந்த ஞானம் இல்லை. பல பல ஆண்டுகளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து இதெல்லாம் அங்க இருக்கும். இப்ப இதெல்லாம் என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடலை தான் நான் நினைச்சுக்கிட்டு அது அனைத்தும் என்னோடது என்று நினைச்சனால அந்த உணர்வு நிலையில இருந்தனால அவரால் அந்த மேலுலகம் வந்து வந்து அவங்க கூப்பிடும் போது போக மாட்டாராம். அப்ப அது மட்டும் இல்ல, அவர் உடல் நலத்து அதாவது இந்த மாதிரி நீ இந்த உடல் இல்லை, இந்த செல்வங்கள்லாம் உன்னோடது இல்லை, இப்போது உனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களா, ஒரு 3 days வெயிட் பண்ணுவாங்களா அவருக்காக, 3 days கழிச்சு வந்து திருப்பியும் கூப்பிடுவாங்க. அப்பயும் வந்து இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ வந்து அவர் உடல் எரிக்கிறதெல்லாம் பார்ப்பாரு. இந்த மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு 3 நாள் கழிச்சு என்ன ஆகும், அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த 3 நாள்ல வந்து சில வேலைகள்லாம் முடிஞ்சிரும். அப்பவும் அவங்க சொல்லுவாங்களாம், யாரும் உன்னை கவனிக்க மாட்டாங்க, அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் அழுதாங்க அவ்வளவுதான், உன் உடலும் எரிக்கப்பட்டுருச்சு, சோ நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அப்பயும் அவருக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறனால அந்த பற்று இருக்கனால இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி ஒரு 11 days அவங்க அவர் கூட வந்து வந்து அவர் கூடவே இருந்து லாஸ்டா எல்லாம் இறுதி சடங்கெல்லாம் முடிகிற வரைக்கும் அவர் கூடவே இருந்து கூப்பிடுவாங்களாம். இந்த 11 நாட்களுக்கும் அவர் வரல அப்படின்னா அவங்கள அங்கேயே விட்டுட்டு அவங்க மேலுலகம் போயிருவாங்க. இவரு ஆன்ம உலகம் நுழையிறதுக்குரிய கதவுகளும் மூடப்படும். அதுக்கப்புறம் அவர் அங்கேயே இருந்து இந்த வீட்டுல இருந்து அங்கேயும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. எல்லாம் 10 நாள் 11 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இவரை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க, இவர் கூப்பிட்டாலும் காதுல கேட்காது, அவங்களுக்கு இவர் தெரியாது. சோ இப்படியே வந்து பல வருஷங்கள் ஆயிருமா. அப்பதான் இவருக்கு கொஞ்சம் புரியுமா,
ஐயோ என்ன இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம், நான் எங்க போகணும், என்ன பண்ணணும், இப்படி சும்மா பொழுது போகுதே, அப்போ வந்து உதவியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்களே, நம்ம போயிருக்கலாமே, இப்ப யாரும் வரமாட்டாங்களா, இப்ப யாரும் எனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாராம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சில விஷயங்கள் அஹ், எதுவுமே புரியாம இருந்தோம்னா இந்த மாதிரி நடுவுல வந்து ரொம்ப வருட காலங்களுக்கு வந்து பிரேதாத்மாக்களாக இங்கேயே திரிந்து கொண்டிருப்போம். அதனால இந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஓரளவுக்கு இதோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொஞ்சம் இது பார்த்துருக்கோம். உங்களுக்கு யாருக்கா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம